மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் அவிழ்த்துவிடப்பட உள்ள காளைகளுக்கான தகுதி சான்று வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், எதன் அடிப்படையில் தற்பொழுது காளைகள் தகுதி சான்று வழங்கப்பட இருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ளடக்கிய விளையாட்டுகளை கொண்டதுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்களில் தொடர்ந்து இடைவிடாது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெறுகிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் முதல் நாளில் அந்த 14ஆம் தேதி முதல் நாளில் பொறுத்தவரையில் அவனியாபுரத்தில் தொடங்கி அதற்கு அடுத்தபடியாக பாலமேடு, அதற்கு அடுத்தபடியாக அலங்காநல்லூர் போன்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்துத்தான் மதுரை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முக்கிய நிபந்தனைகளை வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மிகச்சரியாக இன்று மாலை 5 மணியிலிருந்து நாளை 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த காளைகளுக்கான முன்பதிவு என்பது ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பானது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை முதல் அந்த வேலையானது தொடங்கவிருக்கிறது. இதனை முன்னிட்டு தான் காளைகளுக்கான தகுதி சான்றிதழ் வழங்கும் பணி என்பது கால்நடை மருத்துவர்களால் தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டம் பலகாலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கால்நடை மருத்துவமனையில் ஏராளமான காளையினுடைய உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்து தங்களது காளைகளை பதிவு செய்து வருகின்றனர். மருத்துவர்களை பொறுத்தவரையில் காளையினுடைய வயது கிட்டத்தட்ட 3 வயது என்பது இருக்க வேண்டும். 4 பற்கள் என்பது கண்டிப்பாக காளைகளுக்கு முளைத்திருக்க வேண்டும். அதே சமயம் கொம்பு கூர்மையாக இருக்கக்கூடாது. இவைகள் இருக்கிற பட்சத்தில் காளைகளுக்கான தகுதி சான்றிதழ் என்பது நாங்கள் எந்த விதத்திலும் வழங்க மாட்டோம் என்ற மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் தற்சமயம் காளையினுடைய உரிமையாளர்கள் அனைவரும் காளையினுடைய புகைப்படம் மற்றும் தங்களினுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தற்சமயம் எடுத்துச் சென்று தங்கள் காளைகளுக்கு தேவையான தகுதி சான்றுகளை வாங்கிச் செல்கின்றனர். அதே சமயம் காளைகளுக்கான தகுதி சான்றுகள் இங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் கொடுத்திருக்கிற பட்சத்திலும் கூட இது இறுதியானது அல்ல இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடத்தில் கால்நடை மருத்துவர்கள் அந்த காளைகளை பரிசோதிப்பார்கள். அப்பொழுது ஏதேனும் காளைகளுக்கு குறைபாடுகள் இருக்கிற பட்சத்தில் காளைகளை நிச்சயமாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது ஆரம்பம் தான், முடிவு என்பது காளைகளுடைய இறுதி தகுதி சான்றுகளை பொறுத்தவரையில் அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் தரக்கூடிய சான்றுகள் தான் இறுதியாக பார்க்கப்படுகிறது. காளையினுடைய உரிமையாளர்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் வரக்கூடிய அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இன்று மாலை 6 மணிக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேவை மையத்திலும் தங்களது காளைகளை பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாடுபடி வீரர்களும் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த முன்பதிவு என்பது கிட்டத்தட்ட நாளை இரவு 7 மணி வரை தொடரும் என்று மதுரை மாவட்டம் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டிற்கான அடுத்தடுத்த பணிகள் தொடங்கவிருக்கிற சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும் அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.